இங்க ஒரு பொண்ணோட அப்பா ஹேர் கட் கடனா வச்சு அங்க வர மக்களுக்கு ஹேர் கட்னா பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவங்க பொண்ணையே நல்லா பாத்துக்கிறாரு. இப்படின்னா இருக்கிறப்ப இவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் வீட்லயே படுத்த படுக்கையே ஆயிடுறாரு. அந்த ஹேர் கட் கடையவும் சரியா நடத்த முடியாம போயிடுது. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு போதுமான பணமும் இல்லாதனால இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணும் இன்னுமே நம்ம தான் அந்த கடையை நடத்தி அதுல வர வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிறா. இவளோட முடிய ஷார்ட்டா கட் பண்ணிட்டு இவ புருவத்துல உள்ள முடியனா மேல தூக்கிட்டு அவ தலையில ஒரு விக்க ஒண்ணு மாட்டி ஒரு கண்ணாடியை போட்டு பாய்ஸ் போடுற ஷர்ட்னா போட்டு ஒரு பாய் மாதிரியே மாறிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு ஜவுளி கடைக்கு போய் ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு சலூன் கடைக்கு வரா. ஆனா அங்க முடி வெட்ட வந்த யாருமே இவகிட்ட வெட்ட மாட்டாங்க. உங்க அப்பா கிட்ட தான் நான் வெட்டுவேன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணி தரேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹேர் கட் பிடிக்கலனா நீங்க எனக்கு பணமே தர வேணான்னு சொல்லிடுறா. கடைசியா அந்த பொண்ணு பண்ண ஹேர் கட்டை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கிறனால அந்த ஹேர் கட் பண்ணதுக்கான காசையும் கொடுத்துட்டு கிளம்புறப்ப அந்த பொண்ணு கிட்ட 10 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு போறான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் வேணான்னு அவங்க கிட்டே கொடுத்துடுறா. இந்த சலூன் கடைக்கு ஹேர் கட் பண்ண வரவங்க எல்லாருமே இது ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பொண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த சலூன் கடையை காட்டுறப்ப நல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். இதனா பாக்குற அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.